மறதி, தூக்கம், அதாவது நாம வாழ்க்கையில வெற்றியே அடைய மாட்டோம் அப்படின்ற ஒரு அவநம்பிக்கை உள்ள குணம். சுருக்கமா சொல்ல போனீங்கன்னா ஒரு நெகட்டிவ் பர்சன் அவனுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும், அவனுடைய வாழ்க்கை எதை நோக்கி அவன் வீழ்ச்சி அடையறான், எப்படி வீழ்ச்சி அடைவான் அப்படின்னு திருவள்ளுவர் இந்த அதிகாரத்துல ரொம்ப தெளிவா சொல்லியிருக்கிறார். சரி, நம்ம குறள்ல பார்ப்போம். இப்ப முதல் குறள்லயே பாத்தீங்கன்னா, இப்போ ஒரு உயர்ந்த குடும்பம் இருக்கு, பாரம்பரியமான ஒரு குடும்பத்துல பிறந்திருந்தாலும் அவன் பாத்தீங்கன்னா ஒரு சோம்பல், இந்த மாதிரி சோம்பல்னா பாத்தீங்கன்னா சோம்பேறித்தனம், எதுலையுமே ஒரு ஆர்வம் இல்லாம எந்த ஒரு செயலையும் செய்யணுன்ற எண்ணமே வராதக்கூடிய ஒரு எண்ணம் தான் பாத்தீங்கன்னா சோம்பல். இந்த அதிகாரம் முழுக்குமே பாத்தீங்கன்னா அவர் பயன்படுத்தக்கூடிய வார்த்தை சோம்பல். சோம்பல்ன்றது எல்லாத்தையுமே குறிக்கக்கூடியது. சரிங்களா? அந்த மாதிரி ஒரு உயர்ந்த குடும்பத்துல பிறந்திருந்தாலுமே கூட அந்த குடும்பத்துக்கு அவனால பெருமை வராது, அவனால அழிவு தான் வரும் அப்படின்னு வள்ளுவர் கூறியிருக்காரு. சரி, தன்னுடைய குடும்ப